எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் அண்ட் ரொம்ப அவேர்னஸ் தேவைப்படுற டாபிக், சபி பேபிஸ். ஸோ சபி பேபிஸ் நான் சொல்லும்போது எனி மம் யூ கோ அண்ட் சி அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த 6 months டார்கெட் என்னவா இருக்கும்னா சபி பேபிஸ். பேபி வந்து பால் குடிக்கணும், பால் பத்தலையா, திஸ் இஸ் வாட் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சர்ன்டாக இருக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு சே நாட் ஆல் தி சபி பேபிஸ் ஆர் ஹெல்தி பேபிஸ், நாட் ஆல் தின் பேபிஸ் ஆர் அன்ஹெல்தி பேபிஸ். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஹெல்தி பேபிஸ் மேலே தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அது பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது மூலிமா இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் திங் தட் யூ கேன் டூ டு யுவர் பேபி. அண்ட் அஃப்கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் with the situations is happening, yes, at least a pumped breast milk that would actually help the baby. But இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 6 months அப்புறம் again the pressure is on the baby and the mother. ஸோ நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து நீங்கள் வந்து நிறைய சாப்பிட வைக்கணும் பேபிக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபீடிங்ஸ், நீலா பார்த்து சாப்பாடு விட்டுறது, டிவி பார்த்து சாப்பாடு கொடுக்குறது, மொபைல் பார்த்து எப்படியாச்சும் இந்த பிளேட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடணுன்றதுக்காகவே வந்து மொபைலில் பார்த்து அது நீ சாப்பிட்டு முடிச்சிரு. ஸோ இந்த மாதிரி இல்லைனா ஏதாச்சும் விளாண்டுட்டே அவங்க ஓடி விளாண்டுட்டே வந்து ஒரு ரூபாய் வந்து வாங்கி சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் தி டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் ஓவரால் என்ன ஆகி போகும்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மூவி பார்க்கணுமோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், இல்லை எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்பப்பெல்லாம் மூவி பார்க்கணும்னு தோணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெறும் ஃபுட்டில் மட்டும் ஃபோக்கஸ்ட் ஆகி நீங்கள் சாப்பிடும் போது ஆக்சுவலி தி இன்டேக் ஆஃப் யோர் ஃபுட் ஆக்சுவலி ரெடியூசஸ் 50%. Do you believe? Might be சில பேருக்கு more than that or less than that, but average is yes. Why? Because at least அந்த ஷோ முடிக்கிற வரைக்கும் you keep on dragging the food. One. இன்னொன்று, your instinct when it is connected to the gut, நீங்க அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து கட் கூட கனெக்ட் ஆகி சாப்பிடும்போது you feel அந்த hunger is settled down, whereas it is around 60 to 70% ஆக ஃபுல்லா இருக்கும் போது you'll feel it. பட் நீங்க மூவி பார்த்து சாப்பிடும் போது அந்த ஃபுல்லாகி கிட்டத்தட்ட அந்த ஓவர்வெல்மிங் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும், எஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியவே வரும். ஸோ தி கனெக்ஷன் அங்கேயே வந்து ரொம்ப அப்ரப்டா கட் ஆயிருக்கு. ஸோ இது as days goes by it leads to obesity, lots of cravings உங்களுக்கு நிறைய வந்து வர ஆரம்பிக்கும், சுகர்லி ஈட்டிங்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும், which might lead to diabetes. இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ தி அல்டிமேட் திங் இஸ் தட் டு நாட் எவர் ஃபோர்ஸ் அ சைல்ட்ஹுட்லேயே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பிளேட் கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த பேபி எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டோம். மேபி யூ கேன் ஸ்பிளிட் அப் தி மீல்ஸ் கிவ், தவிர டு நாட் டம்ப் அ மீல், டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்காதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழகி இருந்தோம் சைல்ட்ஹுட்ல. ஸோ அடல்ட்ஹுட்ல நம்ம இன்னமும் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு, தி ஃபுட் இஸ் தி மெயின் பியூட்டிஃபுல் திங் தட் டு டு யுவர் பாடி. ஸோ அந்த ஃபுட்டை எவ்வளோ அழகாக கன்சியூம் பண்ணுறீங்க, எவ்வளோ கான்ஷியஸாக கன்சியூம் பண்ணுறீங்கன்றது பார்த்து நம்ம கன்சியூம் பண்ணி we'll have a very very healthy lifestyle ahead. Thank you.